Taste the Daily. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே புதிய நியாய விலைக் கடையை அதிமுக முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் சந்திரசேகரன் மற்றும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மணி ஆகியோர் திறந்து வைத்தனர். பச்சனம்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட திமிரிக்கோட்டையில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் நிதியிலிருந்து 14 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய ரேஷன் கடைக்கான திறப்பு விழாவில் முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் சந்திரசேகரன், சேலம் புறநகர் மாவட்ட அம்மா பேரவை செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான ரவி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பல்பாக்கி கிருஷ்ணன், மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் விக்னேஷ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் கடலூர் கிழக்கு மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான கே.ஏ. பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் அமைச்சர் கே.ஏ. ஜெயபால், கழக அமைப்பு செயலாளர் முருகுமாறன், மாநில கழக அம்மா பேரவை துணை செயலாளர் கே.எஸ்.கே. பாலமுருகன் ஆகியோர் பங்கேற்று நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினர். இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட அவைத்தலைவர் எம்.எஸ்.எம். குமார், நகர செயலாளர் செந்தில்குமார் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கம்மவார் மகளிர் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து கட்டப்பட்ட சமையல் கூட திறப்பு விழா நடைபெற்றது. 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட சமையல் கூடத்தை தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கடம்பூர் ராஜு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து இனிப்புகளை வழங்கினார். இதில் அம்மா பேரவை மாவட்ட இணை செயலாளர் துரையூர் கணேஷ் பாண்டியன் உள்பட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். இதைத் தொடர்ந்து முன்னாள் கடம்பூர் ராஜு முன்னிலையில் மதிமுக உள்ளிட்ட பிற கட்சிகளை சேர்ந்த 10 பேர் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே களியாம்பூண்டி ஊராட்சியில் வாக்காளர் திருத்த பணிகள் குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் வி. சோமசுந்தரம் நேரில் சென்று ஆய்வு செய்தார். களியாம்பூண்டி பகுதியில் வாக்குச்சாவடி நிலை முகவர்களால் வாக்காளர் திருத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த பணிகள் குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான வி. சோமசுந்தரம் ஆய்வு செய்தார். உத்திரமேரூர் மத்திய ஒன்றிய செயலாளர் தங்க பஞ்சாட்சரம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆய்வில் மாவட்ட அவைத் தலைவர் குன்னவாக்கம் கிருஷ்ணமூர்த்தி, மாவட்ட கைத்தறி பிரிவு செயலாளர் பி. வில்வபதி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தொகுதியில் நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி அதிமுக சார்பில் ஆய்வு செய்யப்பட்டது. ஈசூர், பூதூர் மற்றும் படாலம் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியினை மதுராந்தகம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் ஆய்வு செய்தார். இந்நிகழ்வுகளின் போது மதுராந்தகம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் வையவூர் வி.ஜி. குமரன், மதுராந்தகம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் முதுகரை கார்த்திகேயன் உள்பட கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட செயலாளர் பி.கே. வைரமுத்து நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அரிமளம் பகுதியில் வாக்காளர் தீவிர திருத்த பணிகளை வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் இந்த பணிகளை புதுக்கோட்டை அதிமுக தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் வீட்டு வசதி வாரிய தலைவருமான பி.கே. வைரமுத்து தலைமையில் அதிமுக திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் காசிராமன், திருச்சி மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் சுரேஷ்குமார், புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் சி.என்.சி. சிவா ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். அப்போது கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர்.